உங்களில் யாருக்காவது இந்த எக்ஸிமா அப்படிங்கிற தோல் வியாதி இருந்ததுன்னா அதுக்கு கூட ஃப்ளவர் ரெமிடிஸில் நிறைய மருந்துகள் உண்டு. இந்த எக்ஸிமாங்கிறது ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தோல் வியாதி. அதாவது அரிப்பு வரும், நம்ம சொறிவோம், சொரிஞ்சிட்டோம்னா அது அங்கே புண்ணாயிடும், சிகப்பாகும், வீங்கும். அந்த அந்த அரிப்பு மாறவே மாறாது. கொஞ்ச நாள் நம்ம ஏதாவது மருந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ இடது கையில் கொஞ்சம் இந்த அரிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இடது கையில் மாறும். இந்த ஆயின்மெண்ட் எல்லாம் போடுறோம், லோஷன் தடவுறோம், உள்ள ஏதாவது மருந்து சாப்பிட்றோம், கொஞ்ச நாள் அது மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் அது இடது கையில் மாறுச்சுன்னா வலது கையில் வரும். வலது கையில் மருந்து போட்டோம்னா அப்போ வேற ஒரு இடத்துல வரும், காலில் வரும், இடுப்பில் வரும், முதுகில் வரும். இது வருஷங்களாக அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்கின்னில் எந்த டிசீஸ் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் மாறாது. ஆனால் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் கூட, தோல் வியாதிகளுக்கெல்லாம் கூட ஃப்ளவர் ரெமிடிஸில் மருந்து உண்டு. 2 விதமான ஃப்ளவர் ரெமிடிஸை சாப்பிட்லாம். ஒன்று எட்வர்ட் பேக் சொன்னது, அது மனசுக்கு உண்டான மருந்து. ஏன்னா மனசில் இருக்க நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் இந்த கடைசியில் இந்த ஸ்கின்னில் முடியுது. ஸோ ஃப்ளவர் ரெமிடிஸுங்கும் போது எட்வர்ட் பேக் சொன்னதும் சாப்பிட்ணும், இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸும் சாப்பிட்ணும். இது 2 சாப்பிட்டா இதிலேருந்து பரிபூர்ணமாக குணம் கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதை தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உடனே ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்களோட பேர், வயசு, இடம், என்ன மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஏதாவது இந்த கையில் காலில் எல்லாம் இருந்ததுன்னா அதோட ஃபோட்டோ கூட அந்த வாட்ஸ்அப்பில் போடுங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன சாப்பிட்லாங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். கொஞ்ச நாள் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே.